உலகெங்கும் இருக்கும் நமது அன்பு நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் முதல் கிட்டத்தட்ட மற்ற கிரகங்கள் உங்களுடைய லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாங்க. அதே போல் இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு மிகப்பெரிய முக்கியமான மாதம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன நன்மைகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். என்னென்னா, பெருமாள் கோயிலுக்கு போகணும். உண்மையிலே பார்த்திங்கன்னா, சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ளே நுழையிற மாதம்தான் புரட்டாசி மாதம். அப்போ கன்னி ராசிக்கு அதிபதி யாரும் பாருங்கள், புதன் பகவான். புதன் பகவான் இங்கே தான் திரிகோண ஸ்தானம் பெறுகிறார். அப்போ பெருமாளை கிட்டத்தட்ட ஒரு 11 மாதங்கள் நீங்கள் போய் பார்க்குறீங்களோ பார்க்கலையோ, உங்களால் வழிபாடு பண்ண முடிஞ்சோ முடியலையோ, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் புரட்டாசி மாதம் ஆரம்பித்த முதல் நாள்லேருந்து புரட்டாசி மாதம் முடிகிறதுக்கு முன்னாடி கட்டாயமாக என்ன பண்ணணும், எல்லாருமே பெருமாளை போய் தரிசனம் செய்ய வேண்டும். நீங்கள் கரெக்டாக மறக்காமல் ஒவ்வொரு சனிக்கிழமை போனாலும் சரி, அல்லது ஒவ்வொரு புதன்கிழமை போனாலும் சரி, கட்டாயமாக பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கக்கூடாது. நீங்கள் இப்போ போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இனி வரப்போகின்ற 11 மாதங்கள், கிட்டத்தட்ட தமிழ் மாதங்களில் 12 மாதம், இதில் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா 11 மாதங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிகப்பெரிய நல்ல விஷயங்களை நீ உணர்வுபூர்வமாக உணர முடியும். ஓகேவா? அதே போல் பெருமாளுடைய வழிபாடுங்கிறது பார்த்திங்கன்னா, பொதுவாகவே மனிதனுடைய அத்தனை விதமான கவலைகளையும் அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இறையருள் வழிபாடு பெருமாள் தான். ஓகேவா? யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போகாமல் இருக்கீங்களோ மறக்காமல் இந்த புரட்டாசி மாதம் போயிருங்க. ஐயா, நான் ரெகுலராக போயிருக்கேன், பெருமாளை கும்பிட்டு என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் இன்னும் கும்பிடுவேன், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் பெருமாளை உறுதியாக வழிபாடு செய்வேன் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். கோச்சார கிரகங்கள் எங்கெங்கே அமர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு உங்களுடைய ராசிக்கான பலனுக்குள்ளே போகலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி உள்ளே நுழைகிறார். அதாவது 17/9/2025 புதன்கிழமையில் சூரிய பகவான் உள்ளே நுழைகிறார். சூரிய பகவானுடன் புதன் பகவானும் இணைந்து செயல்படுகிறார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் தான் இருப்பார். புரட்டாசி 16ஆம் தேதி அவர் என்ன பண்ணுறாரு, துலாம் ராசிக்குள்ளே நுழைவார். செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி துலாம் ராசிக்குள்ளே தான் இருக்கார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் ஆல்ரெடி சிம்ம ராசிக்குள்ளே தான் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து சனி பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியிலும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் சிம்ம ராசியில் இருக்கிறார். கேதுவோடு இணைந்த சுக்கிரனாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த புரட்டாசி மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே அவர் என்ன பண்ணுறாரு, சூரியனுடன் இணைந்த சுக்கிரனாக செயல்பட போகிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த கிரகங்களுடைய கோச்சார ரீதியான அமைப்பு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் உண்டுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? கன்னி ராசிக்குள்ளே சூரியன் உள்ள வந்துட்டார். அதாவது ஒரே ஒரு விஷயந்தான், நவகிரகத்தின் நாயகன் யாருன்னா சூரியன் தான். அவரே உள்ளே வந்துட்டார். உங்களுடைய ராசியின் அதிபதியும் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்க போகிறாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? இவளால் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன கவலைகள், என்னென்ன போராட்டங்கள் நீங்கள் எழுதி வச்சிங்களோ அத்தனை விதமான கவலைகளையும் படிப்படியாக குறைச்சி கன்னி ராசிக்குன்னு சொல்லி ஒரு அறிவு திறமைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. நீங்கள் அறிவு அது எப்படி சொல்லுவோம்னா, மிகப்பெரிய கடல், அறிவு கடல். உங்கள்கிட்ட அவ்வளோ பொக்கிஷங்கள், உங்கள் ரகசியங்கள் பொக்கிஷங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த இயக்கத்தை இயக்க முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க.
அந்த கஷ்டத்திலிருந்து விடுவி காலம் உண்டு. கன்னி ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷன் ஆகி நம்பினவங்க ஏமாற்றிட்டாங்களே, இப்படி ஏமாற்றுவாங்கன்னு நினச்சி பார்க்க கூட இல்லை. கையெழுத்து போட்டது ஒரு பிரச்சனையா, தாலி கெட்டினது ஒரு பிரச்சனையா, இல்லை தாலி கெட்ட வச்சது ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி தான் போராடிக்கிறீங்க. பிரச்சனையை கூட கன்னிராசிக்காரங்க வெளியே மனசுட்டு சொல்கிறதே கிடையாது. அவ்வளோ தூரம் பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே அடியே சிரிச்ச முகமாக சுற்ற வேண்டிய சூழ்நிலை. நடிகண்டா அப்படிமாங்களா, அதே மாதிரி தான், வேறு வழி இல்லை. நீங்கள் எதுக்காக நடிக்கிங்கன்னா உங்களுக்கு கவலை இருக்குது, உங்களுக்கு கஷ்டம் இருக்குதுன்னு சொல்லி மற்றவங்க தெரிஞ்சுக்கிற கூடாது, அவங்க மனசார தெரிஞ்சு கூட இருக்கவங்க யாரும் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நீங்கள் நடிக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட உள்ள கிட்டத்தட்ட ஒரு 60% 70% நபர்கள் உங்களை உண்மையான அன்பு இருக்க மாதிரியே நடித்து நீங்கள் கஷ்டப்படுற பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இவ்வளோ தான் நடிப்பில் டிஃப்ரென்ஸ், இவ்வளோ தான். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு லைஃப் ஸ்டைலு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை. அப்போ நீங்கள் மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நடிக்கிறீங்க, நீங்கள் கஷ்டப்படணும் கூட இருக்கவங்க நடிக்கிறாங்க. அப்போ இந்த நடிப்பு இன்னும் எத்தனை பேர் உங்கள் கூட உண்மையாக இருக்காங்களா நடிக்கிறாங்களா அப்படிங்கிறத தெரியாமல் தான் இன்னும் நீங்கள் மற்றவங்க மேலேயும் பாசம் வச்சுக்கிறீங்க. அந்த ரியாலிட்டி என்னங்கிறத சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே வந்தோன்னே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. போன வருஷம் எப்படி உங்கள் கூட சூழ்ச்சியான நபர்களை எப்படி கண்டுபிடிச்சிங்களோ, புரட்டாசி மாதம் நல்லா செக் பண்ணி பாருங்கள். போன வருஷம் உங்கள்கிட்ட இருந்து உங்களை ஏமாத்தின, உங்களை கஷ்டப்படுத்தின, உங்கள் கூடயே வேலை பார்த்து உங்கள்கிட்ட அன்பாக பேசி பாசமாக பேசி வேலையை கற்றுக்கிட்டு உங்களை குழி தோண்டி புதைச்சி அந்த வேலையை விட்டு அனுப்புனாங்களா, அன்பு நேர்கள், உங்களுடைய பாசக்காரங்க, அத்தனை நபர்களையும் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதே தான் இந்த மாதம் செய்யவே செய், வச்சு செய் அப்படின்னு அவங்கள போல நீங்கள் வச்சு செய்ய போகிறீங்க. இன்னும் வேறு யாராச்சும் சூழ்ச்சியை செஞ்சுக்கிருக்காங்கன்னு அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடலாம், பயப்படவே வேண்டாம். இப்போ கடந்த காலங்களில் உள்ள மன அழுத்தம், போராட்டம், பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. திருமணத்துக்காக ரொம்ப தேடி தேடி வரன் பார்த்து எல்லா இடமும் தேடி பார்த்து வரன் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுற அதாவது அன்புக்காக இயங்கக்கூடிய அன்பார்ந்த கன்னிராசினியர்களுக்கு உங்களுக்கு ஏற்ற ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்புறம் நம்மளுடைய கன்னிராசியில் உள்ள பெண்கள் சொல்லவே தேவையில்லைங்க. நீங்களாம் மிகப்பெரிய ஒரு மகான், மிகப்பெரிய மகான். உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் நீங்கள் சாப்பாடு போட்டுக்கிறீங்க, உங்களை கஷ்டப்படுத்துகிற நபர்களுக்கு இன்னும் பண்ணுறீங்க, உதவி செஞ்சுக்கிறீங்க. துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுக்கிறவே கிடையாது. பண்ணா பண்ணிட்டோம், எனக்கு பிடிச்சவங்க தானே அப்படின்னு சொல்லி தியாக மனப்பான்மையோடு வாழக்கூடிய ஒரு மகான் தான் நீங்களாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ஒரு வலியை தாங்கன்னா ஒரு லிமிட்டை தாண்டி தாங்க முடியாதுல்ல. அப்போ வெடிச்சேன்னா நீ என்ன ஆகுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கீங்க. அந்த வேகத்தை இப்போ காட்டுவீங்க, வெற்றி பெறுவீங்க, மாற்றத்தை காட்டுவீங்க, முன்னேற்றம் அடைவீங்க, தோல்வியெல்லாம் துரத்தி அடிக்க போகிறீங்க. எக்ஸாக்டாக நடக்கும். கன்னி ராசியில் கல்யாணம் முடிச்சுட்டு திருமண வாழ்க்கையில் கணவர் மூலமாக கஷ்டம் அல்லது கணவருடைய வீட்டார் மூலமாக கஷ்டம்னு சொல்லி மனதார ஃபீல் பண்ணிவிட்டு வெளியே சிரிச்ச முகத்துடன் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரிகளுக்கு உறுதியாக மாற்றம் உண்டு, மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டு. கவலையே பட வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கான மாதம், உங்களுடைய புத்தி கூர்மையை தீட்டக்கூடிய மாதம். நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ, கத்தியை காய்கறி வெட்ட பயன்படுத்த போகிறீங்களா இல்லை உங்களை வச்சு செய்கிறவங்கள ஃபினிஷிங் பண்ண பயன்படுத்த போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் என்ன நினச்சி தீட்டுறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய புத்தி கூர்மை சிறப்பாக செயல்பட போகுது. உங்களை விட வயது குறைந்தவர்களிடமிருந்து ஒரு நல்ல உதவி கிடைக்க போகுது, அவர்கள் மூலமாக ஒரு ஏற்றம் கிடைக்க போகுது. போன பிறவியில் நீங்கள் என்ன பண்ணீங்களோ, என்ன பாவம் பண்ணீங்களோ, என்ன புண்ணியம் பண்ணீங்களோ அதுக்கேற்றவாறு இந்த மாதத்தில் நீங்கள் பெருமாளை போய் சந்திக்க இந்த மாதத்தில் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். கன்னிராசிக்காரங்க மறக்காமல் இந்த மாதம் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த 2 கிழமையும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் பெருமாள் கோயில் போயிருங்க. மறக்காமல் இந்த 2 நாளில்
2 நாளும் போகிறது சிறப்பு. அல்லது இந்த 2 நாளில் ஏதாவது ஒரு நாளாச்சும் கட்டாயமாக போங்க. நீங்கள் போய் வழிபாடு செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மாற்றம், உங்களுடைய முன்னேற்றம், உங்களுடைய சிறப்பான செயல்பாடு எல்லாமே நீங்கள் உணர்வுபூர்வமாக உணருவீங்க. ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவீங்க. பிரியணும்னு ஒரு முடிவு எடுத்து மனசார ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக இருக்கிற நம்முடைய கன்னிராசி நேயர்களில் யாராக இருந்தாலும் சரி, அதாவது பார்க்குற பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவர் உங்களிடம் பேசுவார், ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி உங்களிடம் பேசுவாங்க. ஓகேவா? பிரிவு என்பது இந்த மாதத்தில் உறுதியாக கிடையாது. ஒற்றுமை என்பது உண்டு, மகிழ்ச்சி என்பது உண்டு, மாற்றம் என்பது உண்டு, முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. இதெல்லாம் நீங்கள் உறுதியாக உணர்வுபூர்வமாக அறிய போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. இந்த மாதத்துக்குரிய வழிபாடை மறக்காமல் பண்ணுங்கள். வெற்றி உண்டு, சிறப்பு உண்டு. நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள். இந்த புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் மற்றும் கவனம் என்ற விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 20% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உறுதியாக இருக்கும். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு சொல்லி இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், எந்த ஊரில் பிறந்தீங்க, எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிற அமைப்பை வச்சு உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம கணிக்கலாம். அப்படி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்குது, ஏகப்பட்ட விஷயங்களுக்கு விடையே தெரியல, இந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடிய தெளிவான தன்மையில் வர முடியல அப்படிங்கிற குழப்பமும் கவலையும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய ஜாதக ரீதியான ஃபுல் டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட, உங்களுடைய கடந்த காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய இந்த மாத பலன்கள் மற்றும் கோச்சார ரீதியான பொது பலன்கள் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா மாவட்டத்திலிருந்தும், அதே போல் எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா நாட்டிலிருந்தும், வெளிநாட்டிலேருந்து, அமெரிக்காவிலேருந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அப்புறம் நம்ம மலேசியா, சிங்கப்பூர், இது போன்ற இன்னும் நிறையா நாடுகள் நிறைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க. வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம், ரொம்ப நல்லா பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக தான் உங்களை நான் சந்திக்க முடியுது. எங்கேயோ ஓரமாக இருக்கிறேன்னா இத்தனை கோடி மக்களை நான் சந்திப்பதற்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் நமக்கு ரொம்ப அதிகமாக உதவி செய்கிறாங்க. அதேபோல் இந்த பிரபஞ்சம் அதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதனால் மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவை கொடுங்க. உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய யூடியூப் சேனலை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லணும்னா கடலில் உள்ள முத்து மாதிரி. நிறைய பேர் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசினாலும் அந்த கடலில் நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் அந்த முத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் என்னை ஒரு கடலில் உள்ள ஒரு முத்தாக, ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து வச்சதுனால நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம சிவகாசியில் இருக்கோம். சிவகாசி எல்லாருக்குமே தெரியும். சிவகாசினாலே என்னது, பட்டாசு தான். பட்டாசு படபடன்னு வெடிக்கும். அது மாதிரி நானும் நிறையா படபடன்னு வெடிக்கிற மாதிரி பேசுகிறேங்கிறது எனக்கு தெரியும். நீங்களும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சிவகாசியில் இப்போ பார்த்திங்கன்னா பட்டாசு கடை ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட இது 2வது வருடம் நல்லபடியாக போய்க்கிருக்கு. வெளியூரில் இருக்கிற, வெளி மாநிலத்தில் இருக்கிற நம்மளுடைய அன்பு நேயர்களுக்கு யாருக்கும் தீபாவளி நெருங்குது, பட்டாசு வேணும்னா மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், பட்டாசு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு பட்டாசுக்கான டேரிஃப் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பப்படும். நீங்கள் அது தனிப்பட்ட முறையில் நம்ம தம்பி பார்க்காங்க, அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களுக்கான பட்டாசு, அதுவும் வெடிக்கக்கூடிய நல்ல பட்டாசு, அதான் முக்கியமான விஷயம். ஓகே, எல்லாருமே பட்டாசு கொடுக்கலாம், ஆனால் வெடிக்கிற பட்டாசு படபடன்னு அப்படியே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய பட்டாசு வாங்கிக்கலாம். ஓகேவா? மறக்காமல் தொடர்பு கொள்ளுங்கள். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் மேலும் ஆதரவு கொடுத்து வரும் நம்மளுடைய அன்பு நேயர்கள் அனைவருக்கும்
எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.